மே 1 பதவி ஏற்கிறேன். ரெண்டாவது பாக்கியம் மாத சம்பளம் ஸ்ரீலங்காவில் எல்லாத்தையும் மாத சம்பளம் மட்டும் 6 லட்சம் ரூபா. படை வீரர்கள் ஆகிக்கட்டும், அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்களாகட்டும், கடைகளில் வேலை செய்கிறவங்களாகட்டும், துப்புரவு தொழிலாளர்களாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரே சம்பளம் மாதம் 6 லட்சம் ரூபா. மற்றது திருமணம் முடிக்கிறியா உனக்கு 10 லட்சம் ரூபா அரசாங்கத்தால். புள்ளோண்டி ஸ்ரீலங்காவில் கிடைக்குதா அந்த பிள்ளைக்கு உடனே 1 கோடி ரூபா அக்கௌண்ட்டுக்கு போடும். தொழில் புரிய முடியாமல் வயதானவர்களுக்கும் 10 வயது கூட இருக்கிற சிறுவர்களுக்கும் மாதம் 20,000 ரூபா அரசாங்கத்தால் கொடுக்கணும். அதே போல் ஊனமுற்றோர்களுக்கும் ஆதரவற்றவர்களும் மாதம் 30,000 ரூபா. வெளிநாடு போக வேண்டுமா? விசா கிடையாது, டிக்கெட் மட்டும்தான். அப் அண்ட் டவுன் டிக்கெட் போட்டு வேண்டிய நாட்டுக்கு டூரிஸ்டாக போயிட்டு வாங்க. இது கூட வெளிநாடு தொழில் வாய்ப்புன்னு சொல்லி வெளியே யாரும் போக வேண்டிய அவசியம் இருக்காது. அனைவருக்கும் ஸ்ரீலங்காவில் மாதம் 6 லட்சம் ரூபா கிடைக்குது. போதும், ரெஸ்பெக்டாக வாழுது. 3 மாதம் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி சொந்தமாக. 6 மாதம் தொழில் சளி சேர்த்திங்கன்னா ஒரு ஆட்டா, 1 வருஷம் சேர்த்திங்கன்னா ஒரு கார். லட்சாதிபதியான வாழ்க்கை, சுதந்திரமான நிம்மதியான நாட்டில் என்ற ஸ்ரீலங்கா சகோதர மகள் வாழணும். அதைத்தான் என்ற ஸ்ரீலங்கா தாயாக என்ன விரும்பலாம். இந்த நாட்டில் போதையே இல்லாமல் ஆக்கி போடுவேன். இந்த தனிமனிதன் பாவனைக்கு நான் இது சொல்லலை, இந்த நாட்டில் இருக்காது. 6 லட்சம் ரூபா சம்பளம் எடுக்கிற எந்த படை வீரனாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு விரோதமான எதை இந்த நாட்டுக்கு அனுமதிக்க மாட்டான். அதே மாதிரி நான் உங்களுக்கு தடை போடல. உங்களுக்கு மாதாந்தம் லட்சக்கணக்கில் சம்பளமாக கூட்டிக்கு விசா இல்லாமல் டிக்கெட் எடுத்து வெளிநாடு போகலாம். நீங்கள் வெளிநாட்டில் போயிட்டு வேறு நாடுகளில் உங்களை வேறு வீட்டில் செஞ்சு போவோம். ஸ்ரீலங்காவில் ஒன்றும் செய்யலாம். ஸ்ரீலங்காவில் சம்பாதிக்கலும், குடும்பத்தோட சந்தோஷமாக வாழையிடும். இதுதான் என்னோடய திட்டம். முன்னுரிமை எல்லாத்துலேயும் முன்னுரிமை இருக்குது. அப்போ இந்த ஸ்ரீலங்காவில் முதலாவது ஸ்ரீலங்கா பெற்ற புள்ள எங்களோட சகோதரர் சிங்களவர், அவர் எங்களோட பிரதர் மூத்தவர். 2வது தமிழர், அதை எங்களோட இளைய பிரதர். 3வது முஸ்லீம் நாங்கள். 4வது கிறிஸ்தவம். இந்த படிமுறை தான் ஏன்னா பிரதர், எல்டர் பிரதர், அதுபோல் மற்ற பிரதர். நாங்கள் அந்த படிமுறையில் தான் நாங்கள் நாட்டை கட்டமைக்கணும். என்று சொன்னால் அதிகமாக இருக்கிற பௌத்தினர்களுக்கு இந்த நாட்டில் முன்னுரிமை நான் கட்டாயம் கொடுத்தே தான் ஆகணும். முன்னுரிமைன்றது சம்பளத்தில் இல்லை.